மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் கூடி கூட்டம் எல்லாம் ஊர்கோணம் இங்க நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அசர கொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் ஊர்கோலத்தில் ஆடி வரும் நட்டு தானே நாட்டியம் இனி மேல தாள விலகி வரும் கையில மீன் வாட்டியம் திருமணத்தை நடத்துகின்ற திருக்கவாலே அண்ணங்கோ எப்படிங்க திருமணத்தை நடத்துகின்ற திருக்கவாலே அண்ணங்கோ இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷன் யாருங்கோ யாருங்கோ மகாராஜா எங்கள் ஆரூர் பட்டி ராஜமாணிக்க ஒரு கேடம் என்ன இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க என்னுடைய பிறவி கூட அப்படி சண்டாளா பேசவே மாட்டேன் சாமி எப்படியோ ஒரு ஆபத்துக்கு ஏத்திக்கிட்டான் அமர்ந்திருக்கும் மாதரு புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த ரெட்டி வணக்கம் புராணம் சீட்டு புறான் என்ற நாடகத்தை அரங்கேற்ற செய்தாரே அருமை உள்ளம் படிக்கலாம் கோபமா இருக்கீங்களா அண்ணைய படிக்கிறண்ணே படிக்கிறண்ணே என்னது பூரிக்கத்தி இன்னும் மணியாரம்பாளையம் மணியாரம்பாளையில் மணியாரம்பாளையத்தில் எழுந்துடைய இந்த மாரிமுத்து கவுண்டர் இன்னும் ஆராய் அம்மா நினைவாக மனுஷனா இருக்க மாட்டாமா இன்னும் MAA திருமண மண்டப உரிமையாளர் அமராவதி நமது கோவிந்தசாமி ஐயா சார்பாக இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் அப்படி படிச்சு விட்டேன் என்ன மண்டபம் MAA திருமண மண்டபம் உரிமையாளர் அமராவதி கோவிந்தசாமி ஐயா வெள்ளநாய் வேட்ட குதிரை வித்யாபரணம் வட்டி தடுக்கு வாடாமல்லி சோழிப்பை சுக்குமாதடி தாரை தப்பட்டை புஸ்தகம் அடிபட்டே சாவ போறேன் நீலாபானம் பண்ணிக்கிட்டே அடிபட்டு சாவ போறேன் நீலாபானம் அம்பராதோனி அனுமக்கொடி சிக்கக்கொடி பாதகுரடி வில் அன்பு கேடயம் விருதுகள் 18,000 சம்பளம் அதிகமா சொன்னாங்களே 18,000 கண்டு கட்டி விட்டு இந்த நாடகத்தில் நான் தற்பார் விஷயமா வந்தனே பாவமா வந்திருக்கிறியே நீ யாரு நான் யாரு பேர் என்ன என் பெயர் என்ன வந்தீங்க
ஹோட்டல் ஓனர் இன்ன ராஜேந்திரன் ஐயா, இன்ன நம்ம சித்தையன் ஐயா, இன்ன கணேசன் ஐயா, என்ன திருமண மண்ட ஓனர் இத்தனை பேர் ஞாபகமா வச்சிருக்க அவர்களும் பல வருஷமா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பாடுபட்ட பேச்சாளர் நம்ம ரஜினி மாமா எங்க ராமரெட்டிப்பட்டியில இருந்து கூத்து பார்க்க வந்திருக்கிறாரு. யாரு? ரஜினி அண்ணன். இந்த வன்னிய பிராணத்தை கேட்கணும் அப்படின்னு, எப்படி பார்க்கணும் அப்படின்னு இந்த அன்பளிப்பு செய்த அனைத்து உள்ளங்களும் சாக்கடை போய் சமுத்திரத்தை கலந்தாலும் தன்னினமனு ஏத்துக்குமா? சாக்கடை போய் சமுத்திரத்துல கலந்தாலும் தண்ணினம் என்று ஏற்றுக்கொள்ளணும். அது சாக்கடை தானே, தண்ணி ஒதுக்காதான். அதனால இன்னும் உயிரின் மேலான நம்ம ரத்த பாசங்கள் நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். நமக்காக உனக்காக, அதை மட்டும் சொல்லு. கொலாய முடியுது, அதுல ₹1 கொடுக்க மாட்டேன் எனக்கு. அறுத்து செத்தா கூட சொன்னால் உடனே, உச்சியிலே கூடி சொன்னால் உடனே மரணமாகவும் ஆடையை போடுறதும் நானும் பேசுவேன். நானும் பேச்சாளர் தான். புகழ் கீர்த்தி. எங்க தங்கச்சி வீட்டு பிள்ளை கேன்சர் காலேஜில் படிக்குது, 3வது வருஷம். கீர்த்திகா கீர்த்தி பூலோகம் பௌர்லோகம், பூரலோகம், பூலோகம் பௌர்லோகம், பூரலோகம், தனலோகம் தமிழோகம், தனலோகம் தவளையை ஓட்டு விடு. அது மட்டும் சும்மாவா இருக்கும்? எக்கச்சக்கமான கதை கிடக்குது. 3 மட்டும் தான் கேட்குது. ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது? ஏன் கேட்க சொல்லி காசு கொடுத்திருக்காங்க. பூலோகம் பௌர்லோகம், பூரலோகம், தனலோகம் தமிழோகம், தனலோகம் தமிழோகம், 14 கோடைகள் வாழ்கின்ற 8 திக்கு 14 கோடைகள் வசிக்கின்ற 16 கோடைகள் வசிக்கின்ற அந்தரவாசிகள், ஆகாயவாசிகள், ஆகாயவாசிகள், பூமிகள், பிஞ்சையர், சோத்துல ரசத்துல பருப்புல பச்சியில என்ன சொன்ன? அதல சோத்துல ரசத்துல கீழே ஓடு மேலே ஓடு, கீழே 7 மேல 7, சகல தேவர்களும் போற்றும்படியாகிய வீர பிரதாபனாகிய என் பெயரோ என்னை பெற்றாங்களே அம்மா உங்கோயா எந்தூர் பாஷைடா ஓயாங்க அம்மா. மண்ணிட்டு அடிபட்டே சாவ போறேன். என்னை என்ன தாயாரி
நண்பா பெற்றாலே உங்க அம்மா உலகமெல்லாம் படி இழக்கக்கூடிய பரம கடவுளாகிய நான் தான் சொல்லல நீ இன்னைக்கு சாவ போற அதோட கெட்டு போச்சு. அதனால சிவபெருமான் எங்க அப்பா. சிவபெருமான் எங்க அப்பாடா. எங்க உலகம் படியிழக்கிறாரே அந்த சிவபெருமான் அப்புறம் தானே உங்க அப்பாவா? ஆமா. உங்களுடைய தாய் உமா மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஆமா சாமி நண்பா. உமா மகேஸ்வரி சிவபெருமானுக்கும் மகனாக பிறந்த மகேஸ்வரிக்கும். ஆமா நான் மகனாக பிறந்ததே. பிறந்தீங்களே எதுக்காக பிறந்தேன்? எதுக்காக பிறந்தேன்? ஏன் பிறந்தேன்? ஏன் பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? ஏன் பிறந்தேன்? எங்க பிறந்தீங்க? என்ன காரணம்? என்னை அவமதிப்பது போல் இருக்கிறது. ஒரு காலம் முடியாது. என் கோபத்தை தூண்டுவது போல் பேசுகிறாய் நீ. உன்னையிலிருந்து எந்தி கொண்டே சாமி நான் எந்த நாட்டுக்கு அரசை? எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய சாம்ராஜ்யம் கௌதூலியா மாத்திரம் வாங்கிட்டு வரட்டுமா? இன்னைக்கு கன்ஃபார்ம். நீர்வளம், 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 நிலவளம், நிலவளம், படைபலம், பணபலம். பணபலமா சுட்டு திங்கிறதுக்கா சாமி? படைபலம், 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 குடிவளம், குதிபலம், குதிபலம் இல்லையா குடிபலம். ஐவளம் பந்தியனுடைய தென்னகம். ஐவளம் பொருந்திய உங்களுடைய தென்னகம். அது எந்த நாடு? அது எந்த நாடு? சம்புகாசர் நகர். ஓ, சம்புகாச நகர். ஆமாடா. சம்புகாச நகரை ஆண்டு வரக்கூடிய புத்திரவணியனாக இருந்தாலும் நண்பா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சகல தேவர்களும். ஆமாடா. என்னது கல்யாணம் பண்ணிட்டியா? நமக்கு தெரியல, தெரியல. மாடு நேருமா
மவராசனுக்கு, கொண்டாட்டி நேருமா புண்ணியவாளனுக்கு. என்னைக்கு என் வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் பவர் லூப் தறி இருந்துச்சு, இப்ப ஒண்ணுதான் இருக்குது. அதுவும் குட்டிச்சவரு ஆகி போயிடும். அப்பேற்பட்ட மொகராசி சாமி பொண்டாட்டி. அதனால இந்தனுடைய மகள் இந்தனுடைய மகள் மந்திரமாலை கல்யாணம் செய்து பண்ணிட்டீங்க. பாஸ் நண்பா, சகல தேவர்களும் சம்பகாசர் யாகத்தினால் சிவனுடைய நெற்றி வேள்வியால் ஆமா திக்கு யூர்வாச காதவழி யாகசால மண்டபம் அமைத்து சம்பகாசனுடைய யாகத்தினால் என்னையும் தீயிலே பிறந்தபடியால் தீ என்றால் நெருப்பு. அத்தி வீரா வண்டியா திக்கில பிறந்தபடியால் உங்களுடைய பெயர் அத்தி வீரவன்னிய. அப்படி பிறந்து சகல தேவர்களும் எதற்காக பிறக்க வைத்தாங்க? உங்களை பிறக்க வச்சாங்க. ஏன் பிறக்க வைக்க வேண்டும்? என்ன காரணம்? இதுக்கு சாமி பிறந்தீங்க. ஏன் இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறீங்க? என்ன காரணம்? ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய வாதாபியை மடிப்பதற்காக எரியும் தீயில இந்த அக்கினி பாலனை இந்திரவன்னியனை பிறக்க செய்தார். பிறக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி பிறக்க செய்து நண்பா சாமி இன்றைக்கு ரஜகதுரகமதாதி 4 வகை சேனைகளோடு ரஜகதுரகமதாதி 4 வகை சேனைகளோடு என்னது கொஞ்சம் குறைச்சிக்க பேசுவான். சொல்லு. சரி பரவாயில்ல சொல்லு. ரஜகதுரம் அத அப்படியே மறுபடியும் சொல்லு. ரஜகதுரகமதாதி 4 வகை சேனைகளோடு சேனைகளோடு போதும். மலையோடு மலை மோதுவது போல், இடியோடு இடி மோதுவது போல், கிட்டி போல், புகை விட்டால் சிங்கப்போல். ஒரே சண்டை எனக்கு சக்கரம் உங்களை சாப்பிடுறா. ஒண்ணுதாண்டா பண்ணி என்ன சொல்றாரு? நீ என்ன சொல்ற? போற சண்டைக்கு அதனால என் மனைவி அந்த முறை இருப்பார். கொண்டாட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை கிடக்குது.
தானே எக்கச்சக்கமான நீயா பேசுங்கடா வேலைக்கு தெரியல போன் பண்ணி சொல்லி வீட்டுல இருக்கலாம் புட்டை முடிக்கிட்டு கொண்டா நப்பால் வேஜமா 15 வேஜம் உள்ள கிடக்குறா சண்டாளா பேசிக்கலாம் அதனால அப்படியா என்ன இந்த நம்ம ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ அப்பா வந்து மாதிரி நம்ம எத்தின ராஜமும் பாலந்த வலிச்சோ அப்பா உனக்கு பத்தி விரும்பாதி நம்ம எத்தின ராஜமும் பாலந்த வலிச்சோ அப்பா உனக்கு முத்து முகுந்தி மோகன மாலை அழகு முடி திட்ட தாலி அழகோ
அவசியா இருக்கணும். என் மனைவி ஆகிய மந்திர மாலை என்னது அங்க பாரு மந்திர மாலை வருது. அதனால நிறைய பேச வேண்டியது இருக்குது. அழைத்து வா சீக்கிரம். ரைட்டு